Hi guys, this is Nivita. In the video, 12th standard physics unit 4 electromagnetic induction and alternating current lesson la irukra oscillation in LC circuits அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? சோ ஆசிலேஷன்ஸ்னா என்னது? லைக் மாறி வருது. திரும்பியும் இப்போ வந்து பெண்டுலம் பாத்தீங்க அப்படினு சொன்னா போயிட்டு வரும் இல்லையா? அத தான் நம்ம வந்து ஆசிலேஷன்ஸ் அப்படினு சொல்லுவோம். in LC circuit அப்படினு சொல்றது L அப்படிங்கிறது உங்களுக்கு எதை குறிக்குது அப்படினா இண்டக்டன்ஸ், இண்டக்டர்ஸ் அத குறிக்குது. Cங்கிறது உங்களுக்கு எதை குறிக்குதுனா கெபாசிட்டன்ஸ், கெபாசிட்டர் இதெல்லாம் குறிக்குது. ஓகேவா? சோ அப்ப LC சர்க்யூட்டுக்கு வந்து இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் சர்க்யூட், டேங்க் சர்க்யூட், ஓகே, டர்ன் சர்க்யூட் இப்படிலாம் சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஜென்ரேட் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சி சிக்னலை வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எல்சி சர்க்யூட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை ரேடியோ டிவைசஸ் லைக் டிரான்ஸ்மிட்டர்ஸ், ரேடியோ ரிசீவர்ஸ், டெலிவிஷன் ரிசீவர்ஸ், ஆம்ப்ளிஃபையர்ஸ், ஓகேவா, அதுக்கப்புறம் டியூனர்ஸில் ஃப்ரீக்வன்சி மிக்சஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த எல்சி சர்க்யூட்ஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து என்னென்னா ஒரு சிக்னலை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற சிக்னலை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற சிக்னலை வந்து பிக் பண்ணுறதுக்கோ எடுக்கிறதுக்கோ எனக்கு இந்த எல்சி சர்க்யூட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேலை செய்யுது இல்லையா? இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பேண்ட் பாஸ் ஃபில்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை பற்றி பார்க்கலாம். எனர்ஜி கன்வர்ஷன் டியூரிங் எல்சி ஆசிலேஷன். ஸோ அப்போ வந்து எல்சி ஆசிலேஷனில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து எப்படி வந்து கன்வர்ஷன் ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி வந்து போத் இண்டக்டர்ஸ்லேயும் சரி கெப்பாசிட்டர்ஸ்லேயும் சரி எனக்கு வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தோம். இண்டக்டர்ஸில் பொறுத்தவரை எனக்கு எனர்ஜி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டாக வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஆனால் கெப்பாசிட்டர்ஸில் பொறுத்தவரை உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டாக ஸ்டோர் ஆகும். இண்டக்டர்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டாக ஸ்டோர் ஆகுது. கெப்பாசிட்டர்ஸ்னால் என்னது? சார்ஜ் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸோ அதை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி எல்லாமே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டாக ஸ்டோர் ஆகுது. ஓகே, whenever energy is given to a circuit containing a pure inductor of inductance L and a capacitor of capacitance C, the energy oscillates back and forth between the magnetic field of the inductor and the electric field of the capacitor. இப்போ நம்ம இந்த கான்செப்ட் தான் படிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து எனர்ஜியை வந்து கொடுக்குறோம். எந்த சர்க்யூட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா பியூர் இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ் எல் இருக்கிறதுலையும் அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சர்க்யூட்டில் நம்ம எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா எனர்ஜி வந்து ஆசிலேட் ஆகும். ஓகேவா? மாறி வரும், பேக் அண்ட் ஃபோர்த், பின்னாடியும் முன்னாடியும் அப்படி மாறி வரும். எதுக்கும் இடையிலனா இண்டக்டர்ஸில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் கெப்பாசிட்டர்ஸில் இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இடையில வந்து மாறி வரும் அப்படின்னு சொல்லலாம். thus the electrical oscillation of definite frequencies are generated. அப்போ வந்து உங்களுக்கு மாறி இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. இந்த ஆசிலேஷன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எல்சி ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இட் ஹாஸ் போத் இண்டக்டன்ஸ் as well as capacitance, ரைட்? ஸோ அதனால் இந்த ஆசிலேஷன்ஸ் என்னென்னு சொல்லுவோம்? எல்சி ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இந்த எல்சி ஆசிலேஷன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். let us assume the capacitor is fully charged with maximum charge QM. அதாவது QM அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குதுன்னா மேக்ஸிமம் சார்ஜை குறிக்குது. ஒரு கெப்பாசிட்டரில் வந்து ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது அதோட இனிஷியல் ஸ்டேஜில். ஓகேவா? அப்போது அந்த கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எனர்ஜி, அந்த கெப்பாசிட்டரில் மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கும். ஓகே, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா UE is equal to QM² divided by 2C இருக்கும். இந்த பின்னாடி வந்து உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டரில் வந்து ஃபுல்லாக வந்து சார்ஜஸ் இருக்குது. மேலே வந்து ப்ளஸ் சார்ஜ் இருக்குது, கீழே வந்து மைனஸ் சார்ஜ் இருக்குது. ஓகேவா? இந்த இண்டக்டன்ஸில் இன்னும் வந்து எந்த விதமான சார்ஜுமே இல்லை. இப்போ இதுக்கு இடையில இருக்கிற எனர்ஜி போடும்போது இதில் இருக்கிற சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட அந்த ஒரு எனர்ஜி, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட எனர்ஜியை குறிக்கிறது. ஓகேவா? எல்லாமே வந்து இதில் வந்து எப்படி இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே வந்து கெப்பாசிட்டர் அந்த டாபிக் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் படிச்சிருப்போம். கரெக்டாக? அதில் உங்களுக்கு வந்து எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டரில் உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. UE is equal to Q² divided by 2C அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, ஸோ அந்த ஃபார்முலாவை தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறோமே. அப்போ இந்த கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எனர்ஜி எவ்வளோவா இருக்கும்னா UE is equal to QM² divided by 2C இருக்கும். ஓகே, as there is no current in the inductor the energy stored in it is 0. இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்டரில் வந்து உங்களுக்கு கரண்ட் எதுவுமே இல்லாததுனால அந்த இண்டக்டரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி வந்து 0 அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் அப்போ வந்து UB is equal to 0. ஓகே, மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து நம்ம 0 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த டோட்டல் எனர்ஜின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எலக்ட்ரிக்கல்
தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது, மேக்னெட்டிக் எனர்ஜி இல்லவே இல்லை. ஸோ அப்போனால அந்த டோட்டல் எனர்ஜி வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கலாக இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னா கெப்பாசிட்டர் நவ் பிகின் டு டிஸ்சார்ஜ் டு த இண்டக்டர் தட் எஸ்டாப்ளிஷஸ் ஐ இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். இப்போ வந்து என்ன பண்ணுதுன்னா கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண ஆரம்பிக்குது. எது வழியா? இண்டக்டருக்கு வழியாக டிஸ்சார்ஜ் பண்ண ஆரம்பிக்குது. அதனால் வந்து ஐ அப்படிங்கிற ஒரு கரண்ட் வந்து கிளாக்வைஸ் டைரக்ஷனில் போகுது. இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கரண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? திஸ் கரண்ட் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் த இண்டக்டர் அண்ட் த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த இண்டக்டர் வந்து உங்களுக்கு எப்படி மாறும் அப்படின்னா UB is equal to LI square divided by 2 மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கா? ஸோ இதிலேருந்து இப்படி மாறுது. இப்போ பாருங்கள், முதல்ல கரண்ட் வந்து I equal to 0 இருந்தது. இப்போ ஏதோ ஒரு கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா? பாஸ் ஆகும்போது உங்களுக்கு லைட்டாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கா? இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டே ப்ரொடியூஸ் ஆகலை, ஆனால் இங்கே உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இங்கே இருக்கிற சார்ஜ் வந்து உங்களுக்கு கம்மியாயிருக்கு. ஓகேவா? அப்போ இங்கே கம்மியாயிருக்குன்னா இங்கே வந்து ஃபுல்லாக இருந்ததில்ல, அது வந்து பாதியாகவும், இங்கே கொஞ்சம் சார்ஜ் வந்திருக்குல்ல, அதனால் இது கொஞ்சம் அதிகமாகவும் வரும். இட் கோஸ் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இந்த கரண்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு அந்த இண்டக்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து LI ஸ்கொயர் ½ LI ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா வந்ததில்ல, அது வந்து ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த 4th லெசனில் படிச்சிருப்பீங்க. இங்கே இருக்குது பாருங்க, இந்த எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த இண்டக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதில் பாருங்கள், UB is equal to ½ LI ஸ்கொயர் இருக்கா? ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து எவ்வளோ இருக்கும்னா UB is equal to ½ LI ஸ்கொயராக இருக்கும் அப்படின்றத சொல்லிடுவீங்க. ஆஸ் அ சார்ஜ் இந்த கெப்பாசிட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இட் ஆல்சோ டிக்ரீசஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது? சார்ஜ் இதில் இருக்கிற சார்ஜும் கம்மியாகுது, அதனால் இதில் இருக்கக்கூடிய எனர்ஜியும் வந்து உங்களுக்கு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து UE is equal to Q square divided by 2C தான் இருக்கும். முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா கேபிட்டல் QM தட் இஸ் மேக்ஸிமம் சார்ஜ் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Q square divided by 2C இந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? Thus there is a transfer of some part of energy from the capacitor to the inductor. அதனால் உங்களுக்கு என்ன ஆகுது? கெப்பாசிட்டர்லேருந்து இண்டக்டருக்கு சம் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். At that instant total energy is a sum of the electrical and magnetic energy. இதை பொறுத்தவரை இந்த total energy sum of the magnetic energy plus electrical energy. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். when the charge in the capacitor are exhausted. ஸோ கெப்பாசிட்டரில் உள்ள சார்ஜ் எல்லாமே வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா அதோட எனர்ஜி வந்து 0 ஆகிடும். அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னென்ன ஆகிடும்? உங்களுக்கு 0 அப்படின்னு ஆகிடும். ஸோ அந்த ஃபுல்லாகவே அந்த எனர்ஜி வந்து இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னவாயிருக்கு? எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த இண்டக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அப்போ அதோட எனர்ஜி வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த அடுத்த பிக்சரில் பாருங்கள், இங்கே இருக்கிற சார்ஜ் எல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ இந்த சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து காலி ஆகிடுச்சு. ஓகேவா? அப்போ வந்து கரண்ட் IM அப்படின்றது இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு மேக்ஸிமமான மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரிக் அந்த ஃபீல்டு இருக்குல்ல, அது வந்து இல்லவே இல்லை. மேக்னெட்டிக் ஃபீல்டோட எனர்ஜி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது, ஹோலி மேக்னெட்டிக் எனர்ஜி. ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க கெப்பாசிட்டரில் இருக்கிற எனர்ஜி எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ இட்ஸ் எனர்ஜி பிகம் 0. ஓகே, த எனர்ஜி இஸ் ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த இண்டக்டர். அப்போ அதோட எனர்ஜி எப்படி மாறும் அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா LIM ஸ்கொயர் பை 2 ஆகிடும். ஏன்னா இது வந்து மேக்ஸிமம். ஓகே, IM is a maximum current flowing in the current. அப்போ வந்து the total energy is wholly magnetic-ஆக மாறிடும். இப்போ தானே நம்ம பார்த்தோம், ஏன்னா வந்து எலக்ட்ரிக்கலே சுத்தமாக இல்லை. ஓகேவா? இது மேக்னெட்டிக் தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அதோட வேல்யூ ஃபுல்லாகவே மேக்னெட்டிக்காக மாறிடும். ஈவன் தோ the charge in the capacitor is 0, the current will continue to flow in the same direction because inductor will not allow it to stop immediately. நம்ம வந்து லென்ஸ்லாம் பார்த்துருக்கோம் 4th லெசனில் என்ன பண்ணோம்னா, அதாவது அந்த லெசனில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து ஒரு டைரக்ஷன் இண்டக்டர் வழியாக போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ இங்கே சார்ஜ் இல்லைல்ல, அப்போ இங்கே கரண்ட் போகிறது ஸ்டாப் தானே ஆயிருக்கணும். ஆனால் இங்கே வந்து கரண்ட் ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து இந்த இண்டக்டர் வந்து டக்குன்னு மாற விடாது. ஓகேவா? ஆஃப் ஆக விடாது. நீ எப்படி பண்ணுறியோ அப்படியே இரு அப்படின்ற மாதிரி அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து இப்போதைக்கு நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கேள்வி வரல, லைக் இங்கே தான் 0 இருக்கே, அப்போ எப்படி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வயா லென்ஸ்லாம் வழியாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இது வந்து ஸ்டாப் பண்ண விடாது. ஓகேவா? அதனால தான் கரண்ட் வந்து கண்டினியூ டு ஃப்ளோ இன் த சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் த இண்டக்டர் வந்து அதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ண விடாது. த கரண்ட் இஸ் மேட் டு ஃப்ளோ வித் டிக்ரீசிங் மேக்னிடியூட். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா
பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு மேக்னிடியூடில் ஃப்ளோ ஆகும் பை கொலாப்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த இண்டக்டர். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த இண்டக்டரையும் வந்து கொலாப்ஸ் பண்ணும். ஆஸ் அ ரிசல்ட் அதனால் த கெப்பாசிட்டர் பீயிங்ஸ் டு சார்ஜ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். அடுத்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே ஐ மேக்ஸிமமாக இருக்குது, அதுக்கு பிறகு உங்களுக்கு ஐ அப்படின்றது வந்திருக்கு மேக்ஸிமம்லேருந்து அது கம்மி ஆகிடுச்சு. ஓகேவா, அப்போ வந்து இது வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து உங்களுக்கு கரண்ட்டு இங்கேருந்து வரதான் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டே ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ வந்து இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இருக்குது, கரண்ட்டே வரலன்னா அது கொலாப்ஸ் தானே ஆகும். கொலாப்ஸ் ஆகிறதுனால இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சார்ஜஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இங்கே பாருங்களேன், நம்ம ஆரம்பிக்கும் போது மேலே ப்ளஸ் கீழே மைனஸ் தானே இருந்தது, இப்போ பாருங்கள் கீழே ப்ளஸ் மேலே மைனஸ் அந்த மாதிரியான ஒரு இதுவாக இருக்குது. அதான் சொல்லியிருக்காங்க, த கரண்ட் இஸ் மேட் டு ஃப்ளோ வித் டிக்ரீசிங் மேக்னிடியூட் பை கொலாப்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த இண்டக்டர். ஆஸ் அ ரிசல்ட் த கெப்பாசிட்டர் பீயிங்ஸ் டு சார்ஜ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். எ பார்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் இண்டக்டர் பேக் டு தி கெப்பாசிட்டர். உங்களுக்கு என்ன இருக்குது இங்கே பாருங்களேன், இங்கே ஃபுல்லாக இருந்திருக்கு, இங்கே வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ பார்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் த இண்டக்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு தி கெப்பாசிட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா த டோட்டல் எனர்ஜி உங்களுக்கு என்ன ஆகிடும், இங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாயிடும், இதில் வந்து கொஞ்சம் சார்ஜஸ் வந்திருக்குல்ல, அப்போ இதில் கொஞ்சம் வந்து அதிகமாகிடும். அப்போ இதோட டோட்டல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது சம் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் எனர்ஜிஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் when the current in the circuit reduces to 0 the capacitor become fully charged in the opposite direction. உங்களுக்கு என்ன இருக்குது அதுக்கப்புறமேட்டு எது வரைக்கும் இங்கே வந்து சார்ஜ் வந்துட்டே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா I equal to 0 ஆகிற வரைக்கும். ஓகேவா, இங்கே பாருங்க மேக்னெட்டிக் ஃபீல்டே இல்லை. ஓகே, when the current in the circuit reduces to 0 capacitor become fully charged ஆயிடுச்சு. இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சார்ஜ் இருந்தது, முதல்ல கொஞ்சம் தானே சார்ஜ் இருந்தது, இப்போ ஃபுல்லாகவே சார்ஜ் ஆயிடுச்சு. Okay, when the current in the circuit reduces to 0 the capacitor become fully charged in the opposite direction. The energy stored in the capacitor become maximum. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இது இந்த கெப்பாசிட்டரில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்குது. since the current is 0 the energy stored in the inductor is 0. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து 0ன்னு ஆயிடுச்சு. ஓகேவா, முதல்ல மேக்ஸிமம் வந்தது கம்மியாக இருந்தது, இப்போ 0ன்னு வந்துடுச்சு. இப்போ 0ன்னு வந்தோடனே உங்களுக்கு என்ன ஆகிடும், இண்டக்டரோட வேல்யூவும் வந்து 0ன்னு ஆகிடும். ஓகேவா, இப்போ வந்து அடுத்தது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து உங்களுக்கு ஹோலி எலக்ட்ரிக்கலாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இதில் 0 இதில் மட்டும்தானே இருக்கும், அதனால் ஹோலி எலக்ட்ரிக்கலாக மட்டும்தான் இருக்கும், அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் அதிகமாக இருக்கும். அடுத்தது த ஸ்டேட் ஆஃப் த சர்க்யூட் இஸ் சிமிலர் டு த இனிஷியல் ஸ்டேட் பட் த டிஃபரன்ஸ் இஸ் த கெப்பாசிட்டர் இஸ் சார்ஜ்டு ஆப்போசிட் டைரக்ஷன். முதல்ல இருந்த மாதிரியே தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, முதல்ல வந்து உங்களுக்கு அதிகமான அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் இருந்தது, இப்போ அதிகமான அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் இருக்குது. பட் ஸ்டில் என்னென்னா இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, த கெப்பாசிட்டர் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து திருப்பி டிஸ்சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இந்த இடத்துல பாருங்கள் மேக்ஸிமம் சார்ஜ் இருக்கா, இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. முதல்ல வந்து உங்களுக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தானே ஃப்ளோ ஆச்சு, இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிற சார்ஜஸ் வந்து கம்மியாகும். ஓகேவா, அப்போ இங்கே பாருங்கள், இங்கே அப்போ உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிடுது. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இவ்வளோ இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதான் எனர்ஜி வந்து ரெண்டுமே வந்து சேம் ஆயிடுச்சு. ஏன்னா இது கொஞ்சம் கம்மியாகும், இது கொஞ்சம் அதிகமாகும். ஓகேவா, அப்போ the capacitor then starts to discharge through the inductor with anti-clockwise current. The total energy is a sum of the electrical and magnetic energy. As already explained, the process வந்து திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள் இப்படி இருக்கா, அதுக்கப்புறமேட்டு இங்கே கம்மியாக இருக்கா, அதுக்கப்புறம் இங்கே அதிகமாக வந்துடும். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமாகிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே வந்து மேக்ஸிமம் கரண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு கரண்ட் குறையும். அப்போ உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடும், இது கம்மியாகிடும், இதில் கொஞ்சம் சார்ஜஸ் வந்துடும், அதுக்கப்புறம் இங்கே வந்து கம்ப்ளீட்டாக சார்ஜஸ் வந்துடும். ஸோ அதனால் திருப்பி உங்களுக்கு பழையபடியே வந்துடும். ஓகேவா, அதான் சொல்லியிருக்காங்க. as already explained the process are repeated in the opposite direction. Finally the circuit வந்து இனிஷியல் ஸ்டேட்டுக்கே வந்துடும். thus when the circuit goes to இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே போகும்போது ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. யோசிச்சு பாருங்களேன், முதல்ல வந்து கரண்ட் வந்து உங்களுக்கு எப்படி எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆச்சு, இப்படி இந்த மாதிரி டைரக்ஷனில் ஃப்ளோ ஆச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது இல்லையா. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா thus when the circuit goes to the stages an alternating current flows in the circuit. the process again and again repeat ஆகும்போது உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஆசிலேஷன் ஆஃப் டெஃபினைட் ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேவா, திஸ் ஆர் நோன் பை LC ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு LC சர்க்யூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எனர்ஜி லாஸே இருக்காது. ஓகேவா, அப்போ தேர்ஃபோர் ஆசிலேஷன்ஸ் வில் கண்டினியூ இன்டெஃபினெட்லி, அந்த ஆசிலேஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான ஆசிலேஷன்ஸ், அதாவது நிறுத்தாமல் போயிட்டே இருக்கும் இல்லையா,
அதை தான் வந்து அன்டேம்ப்டு ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்னா என்னது, ஏதோ ஒரு விஷயம் சுற்றிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஹீட் ஆகும், அதனால் சில எனர்ஜி போகிறது. அதுக்கப்புறம் ரேடியேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸு, இது எல்லாமே வந்து எனர்ஜி ஆஃப் த சிஸ்டத்தை வந்து டிக்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு ஒரு டேம்ப்டான ஒரு ஆசிலேஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அதாவது உங்களுக்கு ஐடியல் எல்சி சர்க்யூட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு அன்டேம்ப்டு நிறுத்தாத ஒரு ஆசிலேஷன்ஸ் கிடைக்கும். பட் ஸ்டில் இப்போதைக்கு வந்து டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.